வாங்க இன்றைக்கி கலர் மிக்சிங் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். ப்ளூ, ரெட், எல்லோ தாங்க ப்ரைமரி கலர்ஸு. அதை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கூட சப்போர்ட்டிங்காக ஒயிட்டு எல்லா கலர்ஸும் லைட் பண்ணுறதுக்கு, பிளாக்கு எல்லா கலர்ஸையும் டார்க் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு கலர் வீலை வரைஞ்சிருக்கோம். இது ஃபஸ்ட்டு ப்ளூ, நார்மல் ப்ளூ, ப்ரைமரி ப்ளூங்க. ப்ரைமரி ரெட்டு தாங்க நான் பெயிண்ட் பண்ணுறேன் இப்போது. இது எல்லோங்க. இந்த 3 கலர் தான் நம்மளுக்கு முக்கியமான ப்ரைமரி கலர்ஸ். இந்த 3 கலர் இருந்தாலே எல்லா கலர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த 3 கலரை வச்சு டார்க் பண்ணுறதும், அந்த கலரை லைட் பண்ணுறதுக்கும், டார்க் பண்ணுறதுக்கு பிளாக் வேணும், லைட் பண்ணுறதுக்கு ஒயிட் வேணுங்க. அதனால தான் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி ப்ரைமரி கலர்ஸை வச்சு செகண்டரி கலர் ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது பார்க்கலாம். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ளூ, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எல்லோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுதாங்க க்ரீன். அது செகண்டரி கலர். இங்கே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ளூ, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எல்லோ வந்து க்ரீன் வந்துச்சுங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், எல்லோ வந்து அதிகமாக, ப்ளூ வந்து கொஞ்சோண்டு எடுக்க போகிறோம். அது என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். இந்த கலர் தாங்க எல்லோ க்ரீன். அதாவது எல்லோ அதிகமாகவும் ப்ளூ லைட்டாக மிக்ஸ் பண்ணுறது தான் எல்லோ க்ரீன். அதுதான் டெரிட்டரி கலர்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் இப்படி கூட பண்ணி பார்க்கலாங்க. உங்களோட செகண்டரி நம்ம ஏற்கனவே ப்ளூ அண்ட் எல்லோ ஈக்குவலாக பண்ணி செகண்டரி க்ரீன் பண்ணிட்டோம்னா அந்த க்ரீன்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு எல்லோ அதிகமாக இருக்கும், அது கூட டெரிட்டரி வரும். இப்போ வந்து ப்ளூ அதிகமாக, எல்லோ லைட்டாக வச்சு பண்ணுறோம். இதுவும் டெரிட்டரி தான். இது எப்படி நம்ம சொல்லணும்னா ப்ளூ க்ரீன் சொல்லணும். இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கலர் நேம் இருக்குங்க. ஆனால் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணுறதால எதை அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஸ்டார்டிங்கில், அதனால் அந்த கலரை வந்து முன்னாடி சொல்கிறோம். ரெண்டாவது வந்து க்ரீன் சொல்கிறோம். இதுவும் ஈஸியாக சொல்லணும்னா உங்கள் செகண்டரி கலர் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ப்ளூ அதிகமாக எடுத்திங்கன்னா அதுதான் டெரிட்டரி கலர். இப்போது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எல்லோ, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெட்டுங்க. இதுதாங்க செகண்டரி கலரு. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எல்லோ 50-50, எல்லோ 50, ரெட்டு 50, அது ரெண்டும் சேர்ந்து வர்றது தாங்க ஆரஞ்சு. அதுதான் செகண்டரி கலர். இப்போ டெரிட்டரி பண்ண போகிறோங்க. எல்லோ அதிகமாக, ரெட்டு கொஞ்சோண்டு, அதுதான் எல்லோ ஆரஞ்சு. நம்ம எப்படி அந்த ப்ளூ அண்ட் எல்லோ வச்சு செகண்டரி டெரிட்டரி பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ எல்லோ ரெட்டு வச்சு செகண்டரி பண்ணிட்டோம். இப்போது எல்லோ அதிகமாக, ரெட்டு கொஞ்சோண்டு வச்சு எல்லோ ஆரஞ்சு பண்ணுறோம். இப்போ ரெட் அதிகமாக, எல்லோ கம்மியாக வச்சு டெரிட்டரி பண்ணுறோம். இது வந்து ரெட் எல்லோன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் செகண்டரி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு செகண்டரி ஆரஞ்சும் அதிகமாக ரெட்டு வச்சும் பண்ணலாம். இப்போது 50-50ங்க. ப்ளூ 50%, ரெட் 50%. ப்ளூ அண்ட் ரெட்டு சேர்ந்தால் வயலட் வரோங்க. இது செகண்டரி கலர்.
இப்போது ப்ளூ அதிகமாக, ரெட்டு கம்மியாக, அதாவது ப்ளூ வந்து 75%, ரெட்டு வந்து 25%. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னா டெரிட்டரி வரும். முன்னாடி சொன்னது மாதிரி தாங்க, ப்ரைமரி 75%, செகண்டரி 25% எடுத்தாலும் இதே டெரிட்டரி கலர் தாங்க வரும். இந்த கலர் வந்து ப்ளூ வயலட் டெரிட்டரி கலருங்க. இப்போ ரெட் அதிகமாக, ப்ளூ கம்மியாக, அதாவது ரெட்டு 75%, ப்ளூ வந்து 25%. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, இதையும் நீங்கள் வந்து ப்ரைமரி ஆகிய ரெட்டை 75%, செகண்டரி ஆகிய வயலட்டை 25% எடுத்தாலும் அதே டெரிட்டரி தான் வரும். இதோட கலர் வந்து ரெட் வயலட் டெரிட்டரி கலர். அவ்வளோதாங்க, கலர் வீல் முடிஞ்சிடுச்சு. இது வந்து ப்ரைமரி கலர் வீல் சொல்லுவாங்க. இதே வந்து செகண்டரி கலர் வீல் இருக்குது, டெரிட்டரி கலர் வீல் இருக்குது. நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ நான் ஜென்ரலாக ஒயிட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணி, நம்ம செகண்டரி கலர்ஸில் ஒயிட் யூஸ் பண்ணால் என்ன கலர்ஸ் வரும், பிளாக் யூஸ் பண்ணால் என்ன கலர்ஸ் வரும், அந்த மிக்சிங் பண்ணி நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். 2 ப்ரைமரியும் ஈக்குவல் அமௌண்ட்டாக மிக்ஸ் பண்ணி ஒயிட் மிக்ஸ் பண்ணி இந்த க்ரீன் வந்துச்சு. இப்போ அந்த க்ரீனில் இன்னும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது அது அப்படியே லைட் ஆகிட்டே போவாங்க. இப்போ இதில் அப்படியே லைட்டாக ப்ளூ மிக்ஸ் பண்ணுறோங்க. அதே மிக்சரில் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணுறோங்க. இப்போ அதே மிக்சரில் எல்லோ லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோங்க. அதே கலரில் இப்போ ஒயிட் மிக்ஸ் பண்ணி பார்க்குறோங்க. ஒயிட் மிக்ஸ் பண்ணாலே எந்த கலரில் நீங்கள் ஒயிட் மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து பிக்மெண்டேஷன் லைட்டாக தான் மாறும். சிம்பிள் தாங்க. இப்போ 2 ப்ரைமரியும் ஈக்குவல் 50-50 மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணால் செகண்டரி வருது. இப்போ அதே செகண்டரியில் நம்ம கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லோவும் பிளாக்கும் ஈக்குவல் அமௌண்ட்டு, ப்ளூ லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த கலர் ட்ரை பண்ணலாம். இது வந்து 75% ப்ளூங்க, பிளாக் 25%. அந்த மிக்சரை கொஞ்சோண்டு எல்லோ மிக்ஸ் பண்ணுறோங்க. அதோட கொஞ்சோண்டு ஒயிட் இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வெறும் ப்ரைமரி கலர்ஸில் லைட் ஆக்கி பார்க்கலாங்க என்னென்ன கலர்ஸ் வருதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணலாம். எல்லோ 50% ரெட்டில் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாங்க. ப்ரௌனில் கொஞ்சம் ஒயிட்டுங்க. அந்த ப்ரௌனே டார்க் ஆக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிளாக் லைட்டாக சேர்க்கணும். அதாவது எல்லோ ரெட்டு பிளாக் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா டார்க் ப்ரௌன் கிடச்சிடும். எல்லோ 75%, ரெட்டு வந்து 25%, கொஞ்சோண்டு பிளாக் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் கிடைக்கும். அதிலே ஒயிட் மிக்ஸ் பண்ணால் இன்னும் லைட் ஆகிட்டே வரும். ரெட் அண்ட் பிளாக் வயலட்டுங்க, அதோட பிளாக் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம்.
டார்க் வயலட்டுங்க. இந்த டார்க் வயலட்ல ஒயிட் மிக்ஸ் பண்ணி நம்ம கலர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ரெட்டு 50%, பிளாக் அண்ட் ப்ளூ 25%. அதில் அப்படியே ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லைட் கலர்ஸ் எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ ப்ரைமரி கலர் ரெட்டோட ஒயிட் மிக்ஸ் பண்ணி கலர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ரெட்டோட ஒயிட் மிக்ஸ் பண்ணாலே அது பிங்க் தாங்க. லைட் ஷேட்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். எத்தனை பேருக்கு அதேமாதிரி லைட் ஷேட்ஸ் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ரைமரி கலர் எல்லோவோட ஒயிட் மிக்ஸ் பண்ணி கலர்ஸ் எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ 50% பிளாக் 50% ப்ளூவில் அந்த கலர் வேரியேஷன் பார்க்கலாம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி. எல்லோ வித் பிளாக் காம்பினேஷன் பார்க்கலாம். அதுலேயே அப்படியே ஒயிட் மிக்ஸ் பண்ணால் அப்படியே கலர் நம்மளுக்கு லைட் ஷேட்ஸ் கிடைக்கும். ப்ரைமரி ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் பார்க்கலாங்க. மெரூன் ஷேட்ஸ் கிடைக்கும். இப்போ ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் பார்க்கலாம். ஒயிட் அண்ட் பிளாக் சேர்த்தாலே கிரே தாங்க வரும். அதோட கொஞ்சம் ப்ளூ சேர்த்தனா அப்படியே ரெட்டையும் சேர்த்தனா ரெட் கிரேஷாக மாறிடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இந்த ஷேட்ஸ்லாம் நான் ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட் அண்ட் பிளாக்கை நம்ம மிக்ஸ் பண்ணி என்னென்ன கலர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அதுக்காகத்தான் செஞ்சேன். இந்த மெயின் வீலே வந்து ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணி செகண்டரி ட்ரெஷரி கலர்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் காட்டினேன். ஐ திங்க் இந்த கலர் மிக்சிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Thank you for watching. Like, subscribe, comment பண்ணுங்க.